ஆனந்திக்கு முன்னாடி கல்யாணம் பேசி நின்னு போச்சு இல்ல, இப்ப கூட மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கான்ல, அந்த பையன் கார்த்திகை தாமா சொல்றேன். ஆனந்தி தானே பாவம், அவனை வச்சு பராமரிக்குது. அம்மா, ஆனந்தி வெளியூருக்கு கார்த்திகை கூட்டிட்டு போயிருந்துச்சுல, பாரதி போயிருந்தானே கூட. அந்த கார்த்திகை என்ன பண்றதுன்னு ஆனந்தி யோசிக்கும். அது ஒரு பிரச்சனையே இல்லம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க சப்போர்ட்டா இருப்போம். தேவைப்பட்டா அவனுக்கு ஏதாவது ஒரு ஓம்ல வச்சு பாத்துக்கிறோம். என்ன எல்லாம் ஒரே அமைதியா இருக்கீங்க? இதோ ஆனந்தியே வந்துடுச்சே, எல்லாரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்துருவோம். என்ன முடிவு? உன்னை அவங்க பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. என்ன திடீர்னு பொண்ணு கேட்டு? என்னம்மா இதுக்கு போய் அதிர்ச்சி அடையற? அவங்க சொன்னது கேட்டு நாங்க இல்ல அதிர்ச்சி அடைஞ்சு நிக்கிறோம். அப்படி என்ன சொன்னாங்க? கார்த்திகை பத்தி சொன்னாங்க. மனநிலை சரியில்லாத கார்த்திகை நீதான் வச்சு பாத்துட்டு இருக்கியாமே. ஆமாக்கா. என்னடி கூத்து இதெல்லாம்? ஏண்டி மறுபடியும் அவன் கூட கூட்டு சேர்ந்திருக்க? அவன் புத்தி வேற சரியில்லாம இருக்கானாமே. என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன ஆனது இதெல்லாம் சொல்லு. ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் பொறுமையா இருக்கா. நான் சொல்ல. என்னடி பொறுமை வேண்டி கிடக்கு? ஐயோ மா, ஒரு சிக்கலான சூழ்நிலைமா. எந்த ஆதரவும் இல்லாம மனநல பாதிக்கப்பட்டிருக்கிற கார்த்திக்கு மனிதாபிமான அடிப்படையில தான் நான் உதவி செஞ்சுட்டு இருக்கேன். அது ஏன் என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லல? அம்மா இதை எவ்வளவு தூரம் எடுத்துப்பாங்களோங்கிற பயத்துல சொல்லல. நானே இதை உங்ககிட்ட மெதுவா சொல்லலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள இவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. சாரிங்க, தப்பான நேரத்தில் வந்து பொருத்தம் இல்லாம பேசிட்டோம். நாங்க இன்னொரு சமயம் வரோங்க. வரேம்மா. அக்கா, எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். ஏய் ஆனந்தி, ஆனந்தி பாத்தியாடி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எந்த பதிலும் சொல்லாம போறா. அம்மா, என்னுடைய எல்லா பிள்ளைங்களுமே இப்படி ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அவங்களும் நிம்மதி இழந்துட்டு என்னையும் கஷ்டப்படுத்துறீங்க. கவலைப்படாதம்மா. என்னால தாங்க முடியல அபி. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்ன பண்ண ஆனந்தி? என் மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கலந்து பேசாம எப்படி உங்க அப்பா அம்மா என்ன பொண்ணு கேட்டு வரலாம்? இல்ல, அவங்க என்கிட்ட பேசிட்டு தான் வந்தாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்தாங்களா? ஆனந்தி, நான் எங்க அப்பா அம்மாட்ட உங்க அம்மா அக்கா கிட்ட பேசும்போது இதை பத்தி பக்குவமா தான் பேச சொல்லி அமிச்சேன். ஆனா எங்க அப்பா தான் அதை பரபரப்பாக்கிட்டாரு. சாரி. பொண்ணு கேட்டு வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாரதி, வந்தவங்க இத பத்தி மட்டும் பேசிருக்கணும். எதுக்கு கார்த்திகை பத்தி பேசினாங்க? நாங்க கார்த்திகை பாத்துக்கிறோம் அது இதுன்னு இவங்க சொல்ல, எங்க வீட்டுல குழப்பமாகி விசாரிக்க இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை மறைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? அத போய் எல்லாத்தையும் இப்படி உளறி கொட்டிட்டாங்க. இல்ல, நான் தான் எங்க அப்பா அம்மாட்ட கார்த்திக் பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு எதுவும் சொல்லல. அவங்க உங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் நினைச்சதை பேசிட்டாங்க போல இருக்கு. சாரி ஆனந்தி. ஆனந்தி, இல்ல நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? இதை என்னன்னு சொல்றது பாரதி? இது பிடிவாதம் இல்ல, என்னோட அனுபவத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட பாடம். மனசுல நினைச்சு சந்தோஷப்படுற விஷயமா காதல் எனக்கு இருந்ததே கிடையாது. மனமேடை வரைக்கும் போய் திரும்பினதா, போராட்டங்கள் நிறைஞ்சதா தான் என் அனுபவங்கள் இருக்கு. என்னோட அனுபவம் மட்டும் இல்ல, அபி அக்கா, ஆர்த்தி, ஏன் எங்க அம்மாவோட கல்யாண வாழ்க்கை, இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு கல்யாணங்கிற ஒரு விஷயமே அவநம்பிக்கையா தான் இருக்கு. அபி அக்காவோட கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர், ஆர்த்தியோட காதலும் சரி கல்யாணமும் சரி ரொம்ப சங்கடமானது. இது எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்ததுனால என் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. என்ன பேசுறீங்க ஆனந்தி? அவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரியே கசப்பான அனுபவங்கள்
உங்களுக்கு ஏற்படும் ஏன் நினைக்கிறீங்க? மனுஷங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தரோட வாழ்க்கை மாதிரியே இன்னொருத்தரோட வாழ்க்கை இருக்கணும்னு ஏதாவது சட்டமா இருக்கு? இது லாஜிக்கா பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. என் மனசுல ஏற்பட்டிருக்கிறது ஒரு விதமான பாதிப்பு. அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். புரியுது ஆனந்தி. உங்களோட பாதிப்புகளை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட நண்பனானே என்னால் தான் முடியும். நீங்களே சொல்லியிருக்கீங்க நான் உங்களோட நல்ல ஃப்ரெண்டுன்னு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நல்ல கணவனாக இருக்க முடியாது. இந்த பாருங்க ஆனந்தி, நான் என்னோட லவ் உங்ககிட்ட சொல்லி அதுக்கு பதில் வர வரைக்கும் படப்படப்போட காத்திருந்து பதில் வந்ததுக்கு அப்புறம் துள்ளி குதிக்கிற ஸ்டேஜ்லாம் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக பார்க்குற மனநிலைமையில இருக்கோம். ஒருவேளை நீங்கள் தொல்காப்பியனையோ இல்லை குணமானதுக்கப்புறம் கார்த்திகோ கல்யாணம் பண்ணிக்கப்படுறதா சொல்லியிருந்தா நான் அப்படி பேசியிருக்கவே மாட்டேன் நம்பி. உங்களோட தனிமை நிறைஞ்ச வாழ்க்கையும் உங்களோட எதிர்காலமும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதை நினச்சி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் உங்களை புரிஞ்சுட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? பாரதி, எனக்கு கல்யாணத்து மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் யாரையாவது எப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்க? அத அப்ப பாத்துக்கலாமே. ஹலோ. ஹலோ, ஆனந்தி இருக்காங்களா? ஆனந்தி தான் பேசுறேன். ஆனந்தி, ஹோம்ல இருந்து நான் மதர் பேசுறேம்மா. சொல்லுங்க. கார்த்திகை காணோம்மா. என்னது காணோமா? என்ன சொல்றீங்க? அங்க நல்லா தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம்மா, எங்க போனார்னே தெரியல. நீங்க கொஞ்சம் உடனே வரீங்களா? சரி, நான் உடனே வரேன். ஆனந்தி என்னாச்சு? ஹோம்ல இருந்து பேசினாங்க, கார்த்திகை காணோமா. வாங்க போலாம். வாங்க. நிறுத்துங்க, இங்கதான் நிறுத்துங்க. சீக்கிரம் வாங்க பாரதி. வாங்கம்மா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு மதர்? காலையில கார்த்திக் சாப்பாடு கொடுக்க போய் பார்த்தப்ப கார்த்திக் பெட்ல இல்ல. சரி, இங்கதான் இருப்பாரு தேடி பார்த்தா எங்கேயுமே காணும்மா. எங்க போனார்னே தெரியல. நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. ஹோம் முழுக்க நல்லா தேடினீங்களா? கார்த்திகை காணும் தெரிஞ்ச உடனே ஆளுங்களை விட்டு ஹோம் ஃபுல்லா தேடி பார்த்தோமா, எங்கேயுமே காணும். என்ன மதர் இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி தானே நாங்க விட்டுட்டு போனோம். நீங்களே இப்படி பதில் சொன்னா எப்படி? இந்த மாதிரி ஒருத்தரை கவனமா பொறுப்பா பாத்துக்க வேணாமா நீங்க? என்னம்மா நீங்க எதுக்காக என் மேல கோபப்படுற மாதிரி பேசுறீங்க? என்ன மாதிரி எப்படி பேசுறீங்க? ஹோம்ல இத்தனை பேர் இருக்கீங்க, கார்த்திக் எப்படி தப்பிச்சு போனாரு? இங்க பாருங்க, சும்மா படப்படம் ரெண்டு பேரும் பேசாதீங்க, கொஞ்சம் நிதானமாவே பேசுங்க. இது ஒண்ணு மென்டல் ஹாஸ்பிட்டல் இல்ல, நோயாளிகளை பராமரிக்கிற ஹோம். இங்க சிக்கலான பேஷண்ட்ஸ்னு யாரும் கிடையாது, உங்க கார்த்திகை தவிர. அவர் மட்டும்தான் ரொம்ப ப்ராப்ளம். அன்னைக்கு கூட பாருங்க, பில்டிங் மேல ஏறி நின்று பிரச்சனை பண்ணாரு. நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சிக்கலான பேஷண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது, ஹேண்டில் பண்ணதும் கிடையாதுமா. எங்களுக்கு இவரால பெரிய சிக்கல். ஏதோ ஃபாதர் கேட்டுக்கிட்டாரேன்னு தான் நாங்க இவரை வச்சுக்கிட்டோமே தவிர கார்த்திக் இங்க வச்சுக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அப்போ உங்க மனசுல இவ்வளவே வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் அவரை பார்த்துட்டு இருந்தீங்களா? உலகத்தனமா சொல்றேன், கார்த்திக் எனக்கு என்னடான்னா ஒரு நர்ஸோட முகத்துல கீறிட்டாரு. ஹீ இஸ் வெரி வயலண்ட். இங்க பாருமா, கார்த்திகைக்கு தேவை உங்க அருகாமை. அவரை தனிமைப்படுத்தி வைக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி வச்சா அவரோட வெறியும் வேகமும் கூடுது. அதனாலதான் சொல்றேன், இனிமே அவரை இங்க வச்சுக்கிறது நல்லதுன்னு தோணுது. நீங்க இந்த மாதிரி கை கழுவுற மாதிரி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. தப்பா எதுவும் சொல்லலம்மா, நடந்ததுல எங்க தப்பு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றேன். இல்ல மதர், உங்க பொறுப்புல இருந்த ஒருத்தரை, அதுவும் மனநல சரியில்லாதவரை நீங்க தொலைச்சிருக்கீங்க. இது உங்க கவன குறைவு. இதுக்கு நீங்க பொறுப்பு ஏத்தே ஆகணும். ஓகேம்மா, என்ன சொல்லணுமோ எவ்வளவு சொல்லணுமோ எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமும் நீங்க இப்படி பேசுனீங்கன்னா எப்படிம்மா? நீங்க என்ன நடவடிக்கை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை நாங்க ஃபேஸ் பண்றோம். மறுபடியும் கார்த்திகை கூட்டு வந்தீங்கன்னா நாங்க சேர்த்துக்க மாட்டோம். ஃபாதர் வந்து சொன்னா கூட சாரி ஃபாதர்னு சொல்லிடுவோம். மதர், this is too much. ப்ளீஸ். சாரி மதர், வாங்க போய் தேடுவோம் அவரை.
ஓகேப்பா, இதுல சர்வே நம்பர்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்க. அதெல்லாம் சரியா இருக்கும் சார். இல்லையா, அதை கவனமா பார்க்கலன்னா மாட்டிக்குவோம். ஒரு முறைக்கு 4 முறை செக் பண்றது பெட்டர். என்ன பேந்த முழிக்கிற? புடி போய் சரிங்க பாரு. சார். சரியான இம்சை. என்னையா குரல் கொடுக்குற? இல்ல நீங்க ரொம்ப சின்சியர்னு சொன்னேன். தம்பி, வேடிக்கை பார்க்காத, பத்திரம் மேட்ற முடி, அதான் முக்கியம். என்ன மச சார் மசன்னு. ஆபீஸே ஒரே பரபரப்பா இருக்கு. என்னப்பா தெரியாத மாதிரி கேட்கற? அந்த சைட்டை வாங்குறதா உறுதியாயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, அதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். 2.5 கோடி ரூபாய்க்கு வாங்குறதா முடிவாயிடுச்சு. பத்திர செலவு, போக்குவரத்து செலவு மொத்தம் 3 கோடி ரூபாய் ஆச்சு. அதாவது என்ன போயிட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. உட்காருங்க. அவி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பர்சனல் விஷயமா? இல்ல, ஆபீஸ் மேட்டர். ஆபீஸ் விஷயம்னா இங்கேயே சொல்லுங்க. என்ன தொல்காப்பியன், சொல்லுங்க. அபி, அந்த இடத்த வாங்குறதா தீர்மானிச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அபி, அந்த இடத்த வாங்குறதுக்கு இவ்வளவு அவசரம் தேவையில்லை. சொன்னா கேளுங்க. நீங்க ஏன் இதுல இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? அபி, நானும் அதான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க ஏன் அதை வாங்கியே திரணும்னு பிடிவாதமா இருக்கீங்க? இதை ஏன் நீங்க பிடிவாதம்னு சொல்றீங்க? நான் கம்பெனியோட வளர்ச்சியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அபி, இதுல இருங்க, நான் முடிச்சிடுறேன். இந்த இடத்தை நம்ம வாங்கினா பல விதத்துல நமக்கு உதவும் நீங்க மனசுக்கு படுது. நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும். நாளைக்கு இத பப்ளிக் லிமிடெட் ஆக்கணும்னு ஐடியா இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில நமக்கு அதிக இடம் தேவைப்படும். அதெல்லாம் யோசிக்கும் போதுதான். அபி, நீங்க சொல்ற எதையும் நான் மறுக்கல. ஆனா இப்ப நாம இருக்க சூழ்நிலையில இது அனாவசியமா படுது. இந்த ரிஸ்க் நமக்கு தேவையில்லை. மிஸ்டர் தொல்காப்பியன், நீங்க எப்பவுமே இப்படிதான். பாஸ்கர் ப்ளீஸ், நீங்க போய் ஆடிட்டரை பாருங்க. போங்க. இல்ல அபினா. பாஸ்கர் ப்ளீஸ் போங்க. நம்ம பண்ணிருக்கிற டாக்குமெண்டோட ஃபார்மேட் கரெக்டா இருக்கான்னு அவர்கிட்ட போய் காமிச்சிட்டு வாங்க. போங்க. என்ன தொல்காப்பியன், அமைதியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அபி. அபி, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்படியா? ஆமா. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அக்கா, என்ன ஆர்த்தி? எப்பவுமே தொல்காப்பியன் சொல்றது கரெக்டா தான் இருக்கும். இப்ப மட்டும் ஏன் அவர் பேச்ச மறுக்கிற? ப்ளீஸ் ஆர்த்தி, உன் வேலையை போய் பாரு போ. இல்லக்கா, ஆர்த்தி ப்ளீஸ், போய் உன் வேலையை பாரு போ. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மணிமேகல, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எதெடுத்தாலும் எடுத்தேன் கவித்தேன்னு ஒரே கோமாளித்தனம் தான். இந்த துக்ளக் தாய் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு ஜனங்களை கஷ்டப்படுத்தினான்ல, அதே மாதிரி தான் இங்கே எல்லாம் நடக்குது. என்னதான் சவடால் அடிச்சாலும் பொம்பளை தான். அவளால உருப்படியா எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரமே பெருசா அடி வாங்க போறாங்க இந்த அபி அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அபி ஜான்சி ராணி மாதிரி இந்த தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் முறியடிச்சு வெற்றி ராணி அவ்வளோ வர போறாங்க. நீங்க வேணா பாருங்க. ஆமா சார். மேடம், என்ன மேடம்? போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. சரிங்க மேடம். நேரா இது புருஷனை துரத்தி விட்டுட்டு இங்க வந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கு. நேத்து பிறந்தது எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சார், போய் வேலையை பாருங்க சார். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வாய் பொழந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இப்போ என்னைய வேலையை பார்க்க சொல்றீங்களா? இந்த பொம்பளைங்களே இப்படி தாயா?
இப்போ நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு எங்க வேலையை பார்க்க தெரியும். சார் ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, வேலையை பாருங்க சார். பாடுறா, இவ்வளோ நாளும் இந்த பொண்ணுங்களை ஜாலியாக சொல்லி விட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன வேலையை பார்க்க சொல்றீங்களா? நீ வேலையை பாரியா? ஆம்பளைங்களும் இப்படி தான் போல இருக்கு. இங்கே பாரு, இந்த சீட்டில் இருக்கவனை காணா, எங்கே போய் யாரை சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கானோ? அவர் ஏதாவது கடைக்குள்ள எங்கேயாவது போயிருக்க போறாரு. எவ்வளவு நேரம் ஆச்சு? அவர் எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ ஒன்னும் தெரியல. ஆனந்தி ப்ளீஸ் ரிலாக்ஸ். எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, தேடி பிடிச்சிடலாம், பயப்படாதீங்க. தம்பி, இந்த பக்கம் ஒருத்தரை பாத்தீங்களா? கொஞ்சம் மனநல சரியில்லாதவர. நீங்க இங்க பாத்தீங்களா? தங்கி தங்கி நடப்பாரு கொஞ்சம். இல்ல சார், அந்த மாதிரி நான் யாரையும் பார்க்கல. காலையில இருந்து நீங்க இங்க தானே இருக்கீங்க? ஆமாங்க, காலையில இருந்து இங்க தான் இருக்கேன். அந்த மாதிரி ஆள் யாரையும் நான் பார்க்கலங்க. தேங்க்ஸ். பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்க்கலாம் பஸ் பாத்து. ஸ்டாண்ட் எந்த பக்கம் இருக்கு? நேரா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்.